வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் மூவி ரிவ்யூ இட்லி கடை. தனுஷ் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் தனுஷ், நித்யா மேனன், சத்யராஜ் அவர்கள், ராஜ்கிரண் அவர்கள், அப்புறம் இளவரசு, அருண் விஜய்னு ஏகப்பட்ட பேர் நடித்து வெளிவந்திருக்குங்க. 2-3 நாள் ஆச்சு. நவராத்திரி பிஸியில் நான் நேற்று தான் பார்க்க முடிஞ்சுது. பார்த்துட்டு வந்தேன். இந்த படத்தை நான் ரிவ்யூன்னு கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த படம் இருக்கு இல்லைங்களா, இந்த படம் ஒரு மாதிரி ஃபீல் குட்டுன்னு சொல்கிறத காட்டிலையும் நமக்கு அந்த பழைய காலத்து நினைவுகள்லாம் ஒரு மாதிரி திருப்பியும் ஞாபகப்படுத்துச்சுன்னு சொல்லலாம், என்னை பொறுத்த வரையிலையும். பிகாஸ் நம்ம எல்லாருமே அதில் தனுஷ் வெளிநாட்டில் வாழ்ந்துட்டுருப்பார். அவருக்கு ஒரு நிச்சயமாகும். ஆனால் ஒரு கட்டத்தில் அவரோட கிராமத்துக்கு வருவார். அவரோட அப்பா இட்லி கடை, சிவனீசன் இட்லி கடைன்னு வச்சுருப்பாரு. அதை திருப்பி எடுத்து நடத்துகிறாரா அப்படிங்கிறது தான் கதை. ஸோ இது கிட்டத்தட்ட அந்த தேவர் மகன் அதெல்லாம் அந்த சாயல் அந்த ஒரு ஒரு கிளிம்ஸில் வந்தால் கூட இந்த படம் கொடுத்த அந்த இது இருக்கு இல்லையா, எனக்கு அந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே எனக்கு என்னோட பழைய காலத்து நினைவுகள்லாம் எனக்கு ரொம்பவுமே நினைவுபடுத்துச்சுன்னு சொல்லலாம். எக்ஸ்பெஷலி நான் சிவகங்கை, எங்கள் பெரியம்மா, எங்கள் அம்மாவோட அக்கா, அவங்க அப்படி தான் ஆட்டாங்கல்ல தான் இட்லி மாவு கரைப்பாங்க இப்போ வரைக்குமே. அவங்க இட்லி மாதிரி நான் இது வரைக்கும் வேறு எங்கேயுமே உலகத்தில் இட்லி சாப்பிட்டது கிடையாது. அவ்வளோ நல்லாயிருக்கும் அவங்களோட இட்லி. அதுவும் அவங்க வீட்டில் நிறையா என்ன சொல்கிறது, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எங்கள் பெரியப்பா வாத்தியார். ஸோ அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தங்கி படிப்பாங்களா, அத்தனை பேத்துக்கும் இட்லி வாத்து போடுவாங்க. எனக்கு அந்த இதுதான் அந்த இட்லி கடை அப்படின்னதுமே எங்கள் பெரியம்மா ஞாபகம் தான் வந்தது. அவ்வளோ நல்லா பண்ணுவாங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே அந்த ஞாபகம் வரும். உங்கள் பாட்டி ஞாபகமோ இல்லை உங்கள் அம்மா ஞாபகமோ எல்லாமே வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த படம் கட்டாயம் அந்த ஞாபகத்தை தூண்டும். எப்படி நமக்கு இந்த ஆட்டோகிராஃபில் தூண்டுமோ அந்த மாதிரி ஒரு இதில் எல்லாருமே அந்த ஞாபகம் வரும். என்னாச்சா, நம்ம அம்மாவோட சாம்பாரை மிஸ் பண்ணுறோம்ல, அப்பா இப்படி பிரியாணி பண்ணுவார்ல அப்படிங்கிற அந்த இது தோணும். இந்த படம் அந்த இம்பேக்டை கொடுத்துருக்குன்னு நான் சொல்லுவேன். எக்ஸ்பெஷலி ஒரு சீனில் அவர் ஃப்ளைட்டில் ஃபாரின்லேருந்து வெளிநாட்டிலேருந்து அவர் தன்னோட சொந்த கிராமத்துக்கு ஒரு அப்பாவோட இறுதி சங்கடம் அங்கே அட்டன் பண்ணுறதுக்கு வருவார். அப்போ அவர் ஒரு டயலாக் தனுஷ் சொல்லுவார், நான் அப்பா உயிரோடு இருக்கும் போதெல்லாம் ஊருக்கெல்லாம் வரவே இல்லை, அவ்வளோவா மேக்ஸிமம் ஒரு 2-3 டைம்ஸ் தான் வந்திருப்பேன். இப்போ அப்பா கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சா கூட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் வரும். அது எவ்வளவு தூரம் உண்மை அப்படிங்கிறது எனக்கு அது தெரியும். ஏன்னா நாங்கள் எல்லோரும் வெளிநாட்டில் உட்காந்துட்ருக்கோம். பட் ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க வெளிநாட்டிலனா என்ன நல்ல வாழ்க்கை அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஏதோ ஒரு ரீசன்னால் இது பண்ணிட்டோம். ஆனால் நிறையா டைம் இருக்கு இல்லைங்களா, சம்டைம்ஸ் வெறுப்பாக இருக்கும் நமக்கு. எல்லாரும் பண்டிகை கல்யாணம்லாம் அங்கே அட்டன் பண்ணும்போது நமக்கு இங்கே நம்ம வெறும் வீடியோ காலில் தான் பண்ண முடியும். அது எவ்வளோ சொன்னாலும் அது யாருக்கும் புரியுமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அந்த சீன்லாம் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா தனுஷ் வெளிப்படுத்தியிருந்தார். தனுஷ் டைரக்ஷன் எவ்வளோ நல்லா பண்ணுறாரு. சிம்பிள் கதை தாங்க, ரொம்ப பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் கிடையாது. இதில் சத்யராஜ் ஒரு மேனேஜர் ரோலில் நல்ல அந்த நடிகனில் வர அந்த ஹேரெல்லாம் மாதிரியே இருந்தது. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அவர் அந்த மேனேஜர் ரோலுக்கு. அதே மாதிரி அந்த வெளிநாட்டில் இருக்கிற அந்த பொண்ணோட அப்பா ரோல், அருண் விஜய்க்கும் அப்பாவாக வராரு. சூப்பராக நடிச்சிருக்காரு. அருண் விஜய்க்கு இது கட்டாயம் அனதர் பிரேக் த்ரூன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் அந்த மைல்டு வில்லனா, அதே மாதிரி அந்த பணக்கார பையனா அசத்தி இருக்காரு. அப்படியே அந்த பேசுகிற விதமாகட்டும் எல்லாமே அவருக்கும் இது ஒரு பயங்கர மைல்ஸ்டோன் தான். அடுத்தது ராஜ்கிரண் அவர்கள், அவரை பற்றி சொல்லணும். ராஜ்கிரணை காட்டிலையும் ஒரு அப்பாவா வேறு யாரை கற்பனை பண்ணி பார்க்க முடியும் சொல்லுங்கள். அப்படியே அந்த அப்பானா அந்த இட்லி கடை அப்பா சிவனேசன் அப்படியே வாழ்ந்திருக்காரு அந்த அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக. ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. அவர் வெரி ஃபியூ சீன்ஸ்க்கு தான் வராரு, ஃப்ளாஷ்பேக்கில் தான் வராரு. ரொம்ப ரொம்ப நல்லா அப்பானா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. நித்யா மேனன், ஒரு நித்யா மேனன்கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னு தெரியுமாங்க, அதாவது நம்ம இப்படி நம்ம கேஷுவலாக கிராமத்து பொண்ணு மாதிரி ஆக்ட் பண்ணுறோம். அதில் அவங்க சுத்தமாக மேக்கப் கிடையாது, அவங்களாவே வராங்க. இவன் நம்ம ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் நம்ம ஊர்லலாம் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் இருக்காங்க.
எவ்வளோ சூப்பரா ஆக்ட் பண்றாங்கங்கிறீங்க. அதாவது ஆக்டிங் மட்டும் இல்ல. எனக்கு அவங்கள வியந்து பார்க்கறது வந்து அந்த ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு இதெல்லாம் இமேஜ் பார்க்கறது, நமக்கெல்லாம் இப்போ எங்கேயாவது ஒரு வெளியில போனா கூட நம்ம கண்மை போடாமலாம் போறது கிடையாது. ஏன்னா வந்து, "ஐயோ! நம்மள என்ன நெனைப்பாங்களோ?" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இமேஜ் எல்லாம் எதுவுமே இல்லாம, அவ்ளோ சூப்பரா இயல்பா நடிப்ப வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்களோட ஒவ்வொரு படத்துலயும் வந்துட்டு தலைவன், தலைவி ஆகட்டும், ஒவ்வொன்னுத்துலயும் அவங்க வந்து அவங்களோட பார அவங்களே கிராஸ் பண்ணிட்டு போறாங்கன்னு தான் சொல்லணும். தனுஷ் வந்து கேட்கவே வேண்டாம். அவர் வந்து ஒரு ஒரு கட்டத்தில வந்து அந்த தேவர் மகனோட அதே சீன் வந்து வந்த மாரி இருந்தது எனக்கு. அவர் வந்து அப்படியே அவங்க அப்பாவாவே பட்டைய போட்டு மாறுவாரு. அவ்ளோ நல்லாருக்கும். அது வந்து அப்படியே நமக்கே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு எல்லாருக்குமே நமக்கு ஒரு ஆசை இருக்கும். நம்ம என்னதான் நீங்க எல்லாம் சில பேர் வெளிநாட்ல உட்காந்துருப்பீங்க. சில பேர் வெளியூர்ல உட்காந்துருப்பீங்க. ஆனா, ஐயோ! நம்ம கிராமத்துக்கு போய் நம்ம இருக்க மாட்டோமா? இல்ல நம்ம நம்ம இருந்த ஊருக்கு போய் இருக்க மாட்டோமா? இப்ப என்னோட ஊர் கோயம்புத்தூரு. எனக்கு ரொம்ப ஆசை. கோயம்புத்தூர்ல போயிட்டு அந்த பழைய அதே ஃப்ரெண்ட்ஸு, அதே இது எல்லா செட்டப்லாம் இருக்குமான்னு தெரியாது. ஆனா, அந்த பழைய காலத்துக்கு போக மாட்டோமா? அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. இப்போன்னு இல்ல, லைஃப்ல நான் எண்டு வரைக்குமே எனக்கு அந்த ஆசை உண்டு. ஸோ, அதெல்லாம் நினைவுபடுத்துச்சு. ஒரு மாரி இது என்ன சொல்றது? செகண்ட் ஹாஃப் இதில நெகட்டிவ்ன்னு சொன்னா, செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் ட்ராகா இருந்தது. கொஞ்சம் சீன்ஸ் வந்து அந்த மாதிரி இருந்த மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அ அடுத்தது வந்து ஜென்ஸிக்குலாம் இந்த கதைய வந்து ரிலேட் பண்ண முடியுமாங்கிறது தெரியல. இது வந்து நம்மனாலலாம் நெறைய ரிலேட் பண்ண முடியும் இந்த படம். ஆனா, நீங்க கட்டாயம் ஜென்ஸி குழந்தைங்களா இருந்தாலும் அவங்களுக்கு கூட்டிட்டு போய் காமிங்க. என்னது ஃபேமிலியோட போய் காமிக்கலாம். ஏன்னா, அந்த வேல்யூஸ் வந்து இந்த காலத்துல வளர்ற குழந்தைங்களுக்கு எவ்வளவு தூரம் தெரியுங்கிறது தெரியல. ஸோ, அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து தாத்தா, பாட்டியோட வளர்றாங்களா? இப்ப நம்பலாம் வந்து வளர்ந்த காலத்துல தாத்தா, பாட்டியோட நெறைய வளர்ந்துருக்கோம். ஆனா, இவங்கலாம் வந்து தாத்தா, பாட்டியோடலாம் ரொம்ப வெரி மினிமல் எல்லாருமே. அவங்களுக்கு வந்து அவங்க அ நான் குத்தமா சொல்லல. பட் ஆனா, நமக்கு இருந்த எக்ஸ்போஷர் இவங்களுக்கு வந்து நம்ம தாத்தா, பாட்டியோட இருந்த காலம், நமக்கு அப்ப செல்ஃபோன் கிடையாது. ஸோ, நம்மளோட லைஃப் ரொம்ப நல்லா இருந்த மாரி எனக்கு ஃபீலிங் இருக்கும் எப்பவுமே. நம்ம வந்து அந்த செல்ஃபோன் இல்ல, வெளியில விளையாண்டோம். ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஒரு பாண்ட் இருக்கும். ஒரு ரிலேட்டிவ்ஸ் வந்தா அவங்க கூட ஒரு பாண்ட் இருக்கும். ஒரு சின்னதா யாராவது ஒரு திங்கிறதுக்கு வாங்கிட்டு வந்தாங்கன்னா, அத நம்ம கொண்டாடுவோம். இப்ப இவங்க இந்த காலத்து ஜெனரேஷனுக்கெல்லாம் அபரிமிதமா எல்லாம் கிடைக்குது. ஸோ, அதெல்லாம் அவங்க செரிஷ் பண்றாங்களாங்கிறது தெரியல. ஸோ, அதெல்லாம் தான் ரொம்ப இதுவா இருக்கும். நீங்க வந்து கட்டாயம் இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஃபீல் குட்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட பழைய காலத்து நினைவுகள் வந்து கட்டாயம் வரும். இதில இளவரசனும், சமுத்திரகனி அவங்கல்லாமும் நடிச்சிருக்காங்க. அவங்கல்லாமும் நல்ல ரோலு எடுத்து நடிச்சிருக்காங்க. அந்த ஊர்க்காரரா சமுத்திரக்கனி வராரு. இளவரசனும் வந்து அவருக்கு ஏத்த ரோல்ல எடுத்து நடிச்சிருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு படம். எனக்கு புடிச்சது. எனக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிறத காட்டிலும், இது வந்து ஒரு மாரி நமக்கு அந்த பழைய நினைவுகள் நம்ம எதையோ ஒன்னத்த மிஸ் பண்றோம்ல, எங்கேயோ உட்காந்துட்டு அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வராம இல்ல. அதுதான் மெயினு. இந்த படம் எனக்கு வந்து ரிவ்யூ அப்படின்னு பண்ண தோணல. எனக்கு வந்து இந்த படம் வந்துட்டு ஒரு மாரி மனசுக்கு வந்து என்ன சொல்றது? இதமா இருந்ததுன்னு சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.